ஒரு அறிஞர் ஒருவர் மேடையில் பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய சட்டை பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு பேப்பர் எடுத்து காட்டுறாரு. அது வெறும் பேப்பர் இல்ல, ரூ. 500 நோட்டு. இதை எடுத்து இந்த அரங்கத்தில் இருந்த எல்லார்ட்டையும் கேட்குறாரு, இது யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு. அந்த அரங்கத்தில் கூடியிருந்த பெரும்பாலும் அனைவருமே கை தூக்குறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த ரூ. 500 நோட்டை நல்லா கையில் போட்டு கசக்கிட்டு, இப்போ யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. திரும்பவும் அங்கே ஏற்கனவே கை தூக்குனா அனைவருமே கை தூக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, திரும்ப அந்த ரூ. 500 நோட்டை காலுக்கு கீழே போட்டு நல்லா அழுக்காக்கிட்டு கசக்கிட்டு திரும்ப எடுத்து, இப்போ யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லுங்கன்றாரு. திரும்பவும் அதே எண்ணிக்கையிலான அனைவருமே கை தூக்குறாங்க. அப்போ அந்த அறிஞர் சொல்கிறாரு, இந்த காகிதத்தை இன்னும் நான் எவ்வளவு அழுக்காக்குனாலும் கசக்குனாலும் இதே அளவினா எல்லாருமே வேணும்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா இந்த காகிதத்தோட மதிப்பு ரூ. 500. அது மாதிரி தான் உங்களுடைய சுய மதிப்பு என்னங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சுய மதிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களை யார் அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் உங்களை உதாசீனப்படுத்திட்டு போனாலும் உங்களால் அதிலேருந்து மீண்டு வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்.